வெல்கம் டு ஷெயன் கார்ப். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஈரோட்டில் தேவூர்கிட்ட நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ப்ராஜெக்ட்டு. ஸோ அந்த கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்யர்மெண்ட் வச்சுருந்தார். என்னென்னு பார்த்திங்கன்னா, அவர் மில்லில் நம்ம சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணால் பட் லைவ் வந்து அவரோட வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது அவரோட ப்ரையாரிட்டியான ஒரு ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி நம்ம வைக்க போகிற நம்ம என்விஆர் ஃபுட்டேஜ் சேவ் ஆகிற ஹார்ட் டிஸ்க் எதுவுமே வந்து மில்லில் இருக்கக்கூடாது. எனக்கு சேஃபர் சைடாக எனக்கு வீடு வேணும், வீட்டில் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ அவரோட வீடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி பண்ணோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா அவரோட மில்லில் பார்த்திங்கன்னா உள்ள எல்லா பக்கம் நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 13 கேமரா வந்து நம்ம மில்லில் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு ஒரு 3 கேமரா பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 16 கேமராஸ் வந்து நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு மில்லு. ஸோ இந்த மில்லில் பார்த்திங்கன்னா ஒரு ரிமோட் லொக்கேஷன் ஏரியாவில் இருக்கிறங்காட்டி 2-3 டைம் வந்து திருட்டு போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஒரு மூட்டை எள்ளு போனாவே ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 to 15,000 ரூபா அவங்களோட காஸ்ட் வந்து போயிடும். ஸோ அதனால் 2-3 டைம் ஒரே வீக்கில் ஆனங்காட்டி நான் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்மளை கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் வந்து போய் இங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ரெக்கார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டோம். அவங்க எங்கெங்கே மெயினாக கேட்குறாங்க அப்படிங்கிறது. ஓவரால் பிளைண்ட் ஸ்பாட்டே இல்லாமல் காம்பவுண்டு கவரேஜ் பண்ணியாச்சு. ஆஃபீஸு உள்ளே இருக்கிற 2 ஃபேக்ட்ரி எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். இதில் பிளைண்ட் ஸ்பாட் எங்கேயுமே வராது. தேவையான இடத்துல புல்லட் கேமரா, தேவையான இடத்துல டூம் கேமரா, இது நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யாராவோட 4 MP IP கலர் கேமரா. ஸோ கலர் கேமரா வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் கலராக தெரியும், நைட் டைமில் கலராக தெரியும். நம்ம அந்த கேமராவில் இருக்கிற எல்இடி வந்து நைட்டு க்ளோ ஆகும். அது க்ளோ ஆகிறதுனால பார்த்திங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு நைட்டு வந்து பகல் மாதிரியே கலரில் தெரியும். ரெண்டாவது லைட்டு க்ளோ ஆகும்போது கேமராவில் ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னா, ஒரு ஆள் வர்றாங்க அப்படின்னா லைட்டு பவர் சோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க. இங்கே பவர் சோர்ஸை கட் பண்ண முடியாது. ஏன்னா கேமரா மூலியமாக வர்றாங்கன்னு நம்ம யூபிஎஸ்சில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் கட் பண்ண முடியாதுக்காட்டி உங்களுக்கு தெஃப்ட்டை மேக்ஸிமம் நீங்கள் கலர் கேமரா போட்டிருந்தீங்கன்னா தவிர்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவரோட மில்லிருந்து நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ மில்லில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணது காமிச்சிருக்கேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவரோட வீடு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ 2 கிலோமீட்டருக்கு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் வந்து இதர் ஒயர்டு ஆர் ஒயர்லெஸ் எதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் என்னோடய ஸ்பெசிஃபிகேஷன் வந்து எனக்கு வீட்டில் தான் லைவ் ஸ்டோரேஜ் எல்லாமே வேணும் அப்படிங்கிறது தான் மெயினான அவரோட பர்பஸ்ஸு. ஸோ அங்கேருந்து வந்தோம்னு பார்த்திங்கன்னா இது அவரோட வீடு. இங்கேருந்து அவரோட மில்லு வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஒரு 3 கேமரா வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு லேண்ட் நெட்வொர்க் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறங்காட்டி. ஸோ வந்து இங்கே ஒரு 3 கேமரா, அங்கே ஒரு 13 கேமரா, மொத்தம் பார்த்திங்கன்னா 16 கேமரா வந்து இங்கே IP கேமராஸ் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. ஸோ அதில் எப்படி பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சிஸ்டம் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நடுவில் நிறைய தென்னைமரம் இருக்குது. தென்னைமரத்துக்கு முன்னாடி ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் பவர் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகும் இந்த மழை காலத்தில். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஒயர்டு சிஸ்டமே பண்ணிடலாம். அங்கே பார்க்கும்போது ஒயர்டு சிஸ்டம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து இன்டர்நெட்டில் வந்து ஆப்டிக்கில் வந்து இன்டர்நெட் ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து வருது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இன்டர்நெட் வர்ற லைன்லேயே அதே ஆப்டிக் ஃபைபர்லேயே வந்து நம்ம மீடியா கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த 2 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நம்ம லேண்ட் பண்ணி அவர் வீட்டில் வந்து லைவ் கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரியே அவரோட வீட்டில் வந்து அவரோட டிவியில் லைவ் வருது. அவரோட மில் எல்லாமே இங்கேருந்தே பார்த்துக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுட்டேஜ் எதுவுமே இங்கே எல்லாமே இங்கே தான் ஸ்டோரேஜ் ஆகும். மில்லில் வந்து ஒரு தெஃப்ட்டு பண்ணுறாங்கனாலும் அவங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எதுவுமே அங்கே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணணுங்கிறவங்க தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் அன்லிமிட்டட் சிஸ்டமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். தேங்க்யூ.